டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப தேவையான ஹெல்த்தியான பீட்ரூட் வடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் நம்ம ஒரு 150 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து நல்லா 1-2 நச்சு வச்சுருக்கோம். பெரிய பல்லு பூண்டு இந்த மாதிரி நச்சு போடுறதுக்கு தான் நமக்கு இந்த வடைக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா நல்லா விரலளவு ஒரு இஞ்சி எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு இந்த மாதிரி 1-2 நச்சு போடுங்க. அப்போ தான் இந்த வடைக்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். பெரிய பச்சை மிளகா 3 எடுத்துருக்கேன். 3 எடுத்து நல்லா வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கோம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. கருவேப்பிலை ஒரு 3 கொத்தை உருவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மல்லியில் வந்து நல்லா பெரிய கொத்தா எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு நல்லா பொடுசாக நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு ஒரு 150 கிராம், அதாவது ஒரே ஒரு பீட்ரூட் இந்த சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்தால் போதும். அதை நல்லா தொலியை சீவிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணிடுங்க வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். பீட்ரூட் வடை பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு வந்து நம்ம சமையல் கடலை பருப்பு தான் எடுத்திருக்கோம். ஒரு 250 கிராம் எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சு பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாகவும் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பருப்பு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரே ரவுண்டுக்கு சரியாக இருக்கும். பல்சு மூடில் வச்சு நல்லா விட்டு பரபரன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். எல்லாத்தையும் வலிச்சிட்டு சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம ஊற வச்ச அந்த சமையல் கடலை பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். முழு பருப்பு ஊர்ன பருப்பு தான். அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே ஒரு 50 கிராம் பச்சரிசி மாவு, சாதாரண பச்சரிசி மாவு தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம பிசைஞ்ச பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். பீட்ரூட் பொறுத்த அளவில் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஹெவியாக சூடாக இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கணும். அதாவது மீடியமான ஹீட்டில் இருக்கணும். அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தட்டிட்டு அப்படி மெதுவாக பரட்டி விடுங்க. நல்லா அச்சு கணக்காக வரும். அதை மெதுவாக எடுத்து இப்படி ஓரமாக போட்டு விட்டிங்கன்னா நல்லா எண்ணெயில் இறங்கிடும். கொஞ்சம் நைஸாக தட்டினோம்னா மொறுன்னு இருக்கும் உள்ள வரைக்கும். அப்படி ஓரத்தில் போட்டிங்கன்னா அதுவாக இறங்கிடும் எண்ணெயில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம புரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் பொறுமையாக வேகணும். அவ்வளோ தான் நமக்கு இந்த பீட்ரூட்டோட அந்த பருப்போட சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. 6 நிமிஷம் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அந்த லைட்டாக பபுள்ஸ் வரதான் செய்யும். நம்ம முழுக்க பபுள்ஸ் அடங்குற அளவுக்கெல்லாம் நம்ம விட்டோம்னா வடை வந்து ரொம்ப முருகலாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா கரெக்டாக பக்குவமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம்.